ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சரிங்க, வீடியோஸ் என்னன்னா தமிழ் சினிமாவில் பெரிய ஸ்டார்ஸ், தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஸோ மற்ற லாங்குவேஜஸ் படத்துலேயும் வந்துட்டு பெரிய ஸ்டார்ஸோட அப்டேட் ஆனது வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். ஸோ எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த படத்துலேருந்து அப்டேட் ஆனது வந்திருக்கு அப்படின்னா கூலி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கருப்பு, காந்தாரா சாப்டர் 1, இட்லி கடை இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான படங்கள்லேருந்து அப்டேட், நம்ம வெயிட் பண்ணி இந்த படங்கள்லேருந்து அப்டேட் ஆனதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூலி படத்தை வந்து பார்த்துருவோம். கூலி படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ்ன்றது பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சிக்குடு வாய்ப் ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மோனிகா ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ராக் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது அப்போ கேட்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இப்போ அதோட ஃபுல் வேர்ஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அனிருத் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு அதை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. டெஃபினட்டாக படமும் வந்துட்டு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் டீம் சைட்லேருந்து என்ன அப்டேட் கொடுப்பாங்க, டீசர் ட்ரெய்லர்லாம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே வந்து இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் பெரிய ஹேல்கள்லாம் வச்சு பெரிய ஹீரோஸ்லாம் வச்சு எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு, படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த பவர் ஹவுஸோட ஃபுல் வேர்ஷன் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு யாரோட அப்டேட் அப்படின்னா வந்துட்டு நம்ம சூர்யா அவருடைய அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கருப்பு ஆர்ஜே பாலாஜியோட டேரக்ஷனில் வந்துட்டு சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச படமானது தீபாவளி ரிலீஸாக இருக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்சஸ்ட்டை விசாரித்த வரைக்குமே அதான் சொல்லியிருக்காங்க, தீபாவளி ரிலீஸாக தான் வந்து படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளி ரிலீஸாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு வில்லேஜ் பேஸ்டு படம் அப்படின்னும் போது தீபாவளிலாம் வந்து ஃபேமிலியோடு போய் வந்து படங்கள் பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ. ஆர்ஜே பாலாஜி தொடர்ந்து இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரான படங்களாக வந்து பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹீரோவாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த படத்தையும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் வந்துட்டு சாய் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் சினிமாவில் இது வரைக்கும் தேட்டரிக்கெலாம் எந்த ஒரு சாங்குமே ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் இவருக்கு ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் பயங்கரமாக வந்து கமிட் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய படங்கள் ரீசெண்டாக இப்போ அனிருத்தை விட இவருக்கு ரொம்ப சூப்பராக வந்து கமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆர் டீசர் வந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக கேட்டு இவரோட மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த ஃபேன்ஸுக்கு சூப்பரான ஒரு அப்டேட்ன்றது கருப்பு டீம் சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா படத்தோட டீசரான வந்து ரிலீஸ்ன்றது வந்து பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சூர்யாவோட பர்த்டே வருது இல்லையா, அவர் 23 அதுக்கு வந்துட்டு டீசர் கொடுத்துடலாம் கருப்புலேருந்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போஸ்டர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. அது நம்ம சூர்யாவோட ஃபேஸ் மாதிரி வந்து வச்சுட்டு, ஸோ அது வந்துட்டு ஒரு கூலர் ஒன்று போட்டு பின்னாடி ஒரு குதிரை ஒன்று ஓடிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு படமானது ஓரளவுக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 23 எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு கருப்புக்கு எந்த அளவுக்கு பயமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து யாரோட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரிஷப் செட்டி அவரே ஆக்ட் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் காந்தாரா சாப்டர் 1. ஆல்ரெடி காந்தாரா எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னே வந்து தெரியும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஸோ அதாவது வந்து கன்னடா, மலையாளம் இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயுமே பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு படம். ஸோ கன்னடாவில் வந்துட்டு காந்தாரா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கன்னட சினிமாவே பயங்கரமாக தூக்கிட்டு போன ஒரு படம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த படத்தோட சாப்டர் 1 இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் எடுத்து முடித்தாங்க. ஸோ பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் எடுத்து முடித்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதோட மேக்கிங் வீடியோவானது வந்துட்டு நாளைக்கு ஒரு 10:30 மணிக்கு வந்துட்டு ரிலீஸ்ன்றது வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து படங்கள் பண்ணியிருப்பார் ரிஷப் செட்டி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் வந்து இருக்குது. ஸோ படமானது அக்டோபர் 2 ரிலீஸும் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அடுத்தும் இது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் வந்து இருக்க போகுது. அடுத்து என்ன படம் அப்படின்னா வந்துட்டு இட்லி கடை. நம்ம தனுஷ் அவர்கள் வந்துட்டு அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. 2 படமும் ஒரே மாதிரி தான் வந்துருக்கு. ஒரே டேரக்டர் ஒரே ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு இது இருக்குது, ஒரு காம்பினேஷன் ஒரு என்ன அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்கள் இட்லி கடை வந்துட்டு அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. ரிஷப் செட்டியோட காந்தாரா சாப்டர் 1 அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து கிளாஷ் பண்ணிக்க போது, ரெண்டுமே டேரக்டர் ஹீரோ சேம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இட்லி கடை ஒரு வில்லேஜ் ஃபேமிலி என்டர்டெய்னிங் படமாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ்ன்றது வந்து பண்ண போகிறாங்க. வர 27 வந்துட்டு சாங்கானது வந்து ரிலீஸ் ஆக போகுது. 22 தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலாக செலிப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காகவே வந்துட்டு
கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அதுக்கு ஒரு போஸ்டரும் வந்து ரிலீஸ்ன்றது பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தனுஷ் அவர்கள் ஒரு சின்ன பசங்களோடலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு கூலர் ஒன்று மாட்டிக்கிட்டு நிறையா சின்ன பசங்க பின்னாடி ஒரு ராட்டினம் ஒரு திருவிழா செட்டப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. நம்ம தனுஷ் அவர் ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று போட்டு கலருக்கு ஒரு கூலர்லாம் போட்டு அந்த பசங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி வந்துட்டு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் தரமாக பண்ணுவார். ஒரு வில்லேஜ் சாங் அப்படின்னும் போது இந்த சாங்கும் அந்தளவுக்கு பயங்கர ஒரு வைப் பண்ணுற சாங்காக தான் இருக்க போகுது அப்படின்ற போஸ்டர் பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கெல்லாம் வந்துட்டு டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்குலாம் எந்த அளவுக்கு பயமாக வெயிட் பண்ணிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடன் கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.